சந்தோஷமாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேனோ அதே அளவுக்கு நீயும் சந்தோஷமாக இருக்கணும்னு தான் நான் நினைக்கிறேன். இந்த வீட்டில் எல்லாரும் உன் மேலே மதிப்பு மரியாதை வச்சுருக்குது என்னை வச்சு தான். நான் உனக்கு சப்போர்ட் பண்ணலன்னு வை, இந்த வீட்டில் உனக்கு மரியாதையெல்லாம் போயிருமே. நான் போடுற இஞ்சி டீ உனக்கு பிடிக்கும்ல, இந்தா. வேண்டாம், எனக்காக நீங்க எதுவும் பண்ண வேண்டாம். எனக்கு ஏதாவது வேணும்னா நானே பண்ணிக்கிறேன். நீங்க பண்ணதெல்லாம் போதும். முல்லை, வாமா இங்க உட்காரு. உட்காருமா, அத்தை சொல்றேன்ல, வா உட்காரு. டீ குடிச்சியாம்மா? அத்தை கிட்ட கோவமா? பேச மாட்டியா? அப்படிலாம் இல்ல அத்தை. நடந்ததெல்லாம் பார்த்து உன்ன மாதிரியே நானும் வருத்தத்துல தாமா இருக்கேன். சத்தியமா இப்படி எல்லாம் நடக்க போகுதுன்னோ, ஜீவா இப்படி எல்லாம் செய்வான்னோ நானும் நினைக்கவே இல்லை. உங்க அப்பா மண்டபத்துல ஒரு வார்த்தை சொல்லிட்டான். எனக்கு அப்படியே மனசு தாங்கல. அவன் இந்த குடும்பத்துக்கு செஞ்சத மனசுல வச்சுக்கிட்டு தான் நாங்க பழி வாங்கிட்டோம்னு சொல்லிட்டான். நீதான் என் மருமகன் என்னைக்கு நான் முடிவு பண்ணேனோ அன்னையில இருந்து முருகன் செஞ்சது, உங்க அம்மா செஞ்சது, இதெல்லாம் நான் மனசுல நினைச்சது கூட இல்லம்மா. ஜீவா உனக்கு பண்ணது மிகப்பெரிய துரோகம். சாகர வரைக்கும் நான் அதை மறக்க மாட்டேன். அவங்கிட்ட நான் பேசவும் மாட்டேன். அவன் கூட்டிக்கிட்டு வந்தவ எனக்கு மருமகளா ஆகவும் முடியாது. நீதாமா என் மருமக. நீதான் உரிமையோட இந்த வீட்டுக்கு வந்த மருமக. பேச மாட்டியா முல்லை? கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே அத்தை அத்தைன்னு உரிமையோட கூப்பிடுவியம்மா. அப்பெல்லாம் நான் உன்கிட்ட பேசினதே இல்லை. இப்ப நான் பேசணும்னு நினைக்கும் போது நீ பேச மாட்டேங்கிற பத்தியா? அம்மாட்ட மனசை விட்டு பேசட்டும், கொஞ்சம் அமைதியா இரு. முல்லை, நீதான் இந்த வீட்டுக்கு மருமகளா வரணும்னு ஆசைப்பட்டேன். ஜீவா பொண்டாட்டியா வர்றதுக்கு பதிலா கதிர் பொண்டாட்டியா வந்திருக்க. எப்படி இருந்தாலும் நீ இந்த வீட்டு மருமகதாம்மா. கதிரும் நல்ல பையன்தாம்மா. பார்க்க பவுசா இருக்க மாட்டான், கொஞ்சம் கோவக்காரன்தான். ஆனா மனசு முழுக்க தங்கம். போட்டிருக்கிற சட்டையை வச்சு அவனை எடை போடாதம்மா. உன் வாழ்க்கை நல்லா இருக்கும் முல்லை. முல்லை, அம்மா சொல்றதும் சரிதானே. எது எப்படியோ நீ நல்லா இருப்பப்பா, சந்தோஷமா இருப்ப. என்னடா
என்னடா மாமா திரும்ப திரும்ப சொல்கிறாருன்னு சங்கடப்படாத. இந்த வீட்டில் எல்லாரும் உன் பக்கம்தான் இருக்கும். இதை தயவு செய்து நீ நம்பித்தே ஆகணும். இன்னும் நீ இங்கே நம்பாமல் இருந்தீங்கடா இந்த வீட்டில் இருக்கிறதே கஷ்டமாயிரும். முதல்ல நீ எங்களை நம்புப்பா. அதுக்கப்புறம் தான் இங்கே இருக்க பிடிப்பு வரும், கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகும். நடந்த விஷயங்கள்லாம் மனசில் நினச்சிக்கிட்டு நீ எங்களை வெறுத்துறாத. முல்ல, இந்த கல்யாண வேலையை தானே எவ்வளோ சந்தோஷமாக தொடங்கினான்னு எனக்கு தான் தெரியும். அதுக்கப்புறம் ஜீவா விஷயம் தெரிஞ்சு குழம்பி என்னென்னமோ நடந்து போச்சு. ஒரு விஷயம் இல்லை, நடந்த விஷயத்துக்கும் தனத்துக்கும் எந்த விதமான சம்மந்தமும் கிடையாது. இங்கே பாருப்பா, நடந்த விஷயத்த தனம் மட்டும் முடிவு பண்ணி பண்ணலை. எல்லாமே எனக்கு தெரிஞ்சுதான் முன்னே நடந்துச்சு. இப்போ உனக்கு தனத்தை யாரும் தப்பா சொல்லிடக்கூடாது, அப்படிதானே? அம்மா, என்னம்மா நீங்க? நான் என்ன பேசிட்டு இருக்கேன், நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? முள்ள நம்மளை அம்மனா தானே மூடங்க இருக்க முடியும். நாமளே அநியாயம் பண்ண நினைச்சோம்டா இந்த பிள்ளை இருக்கடம் நரகம் ஆயிராதா? அதனாலதான் பேசிட்டு இருக்கேன். எனக்காக நீங்க 2 பேரும் சண்டை போட வேண்டாம். கல்யாணம் பிடிச்ச மாதிரி நடக்க போதுன்னு மேடையில உட்கார்ந்திருந்தேன். அது நடக்கல. வாழ்க்கையே வேண்டாம், செத்து போயிடலாம்னு நினைச்சேன். அதுவும் நடக்கல. நீங்க யாரும் விடல. சரி, நான் என் வழியை பார்த்துட்டு போறேன்னு சொன்னேன். கல்யாணம் பண்ணி வச்சிய இங்கதான் இருக்கணும்னு சொன்னிய. இதுக்கு மேல இங்க இருக்கிறவங்களை புரிஞ்சுக்கோன்னு சொல்றிய. முதல்ல என்ன புரிஞ்சுக்கோங்க மாமா. இதுக்கு மேல எதுவும் செய்ய என்னால முடியாது மாமா. காலேஜ் போயிட்டு வரேன். ஏண்டா அதுக்குள்ள? நான் தான் கிளம்ப சொன்னேன். இங்கேருந்து என்ன பண்ண போகிறான்? நீ போயிட்டு வாடா. சரிண்ணா. கண்ணா, கதிர் எங்கடா? அவன் கடைக்கு போயிட்டாத்த. சரி, ஜீவா எங்க? அளவே காணாமே. பாடிக்கு இருந்துச்சு, கடைக்கு போய் தொலைக்க போறேன். அண்ணன் இன்னும் எந்திரிக்கவே இல்லை. இதுல கடைக்கு எங்க போகுது? மணி என்ன ஆகுது? இவ்வளவு நேரம் தூங்குனா உருப்பிட்ட மாதிரி தான். சரிண்ணா, வரேன்.
நம்ம வீட்டு பொண்ணு நடந்துக்க வேண்டிய முறையே இல்லையாடா தம்பி? நான் போய் மண்டபத்துல நின்னா நான் மேஜரு போலீஸுக்கு போயிடுவேன் என்கிட்டயே சட்டம் பேசுறாக்கா. நான் தான் சொல்லிட்டே இருந்தேன் தம்பி, அவளை வீட்டை விட்டு வெளியே விடாத, கண் கொத்தி பாம்பா கவனிச்சுக்கிட்டே இருன்னு. நீயும் கலையும் என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க? இவ்வளவு அழுத்தக்காரியா இருப்பான்னு நினைக்கலக்கா. எவ்வளவோ காவல் போட்டிருந்தோம், கடைசி நேரத்துல ஓடி போயிட்டாங்க. அவங்க அப்படித்தான், ஏன்னா காதலிக்கிறாங்கல்ல. அந்த மளிகை கடை பயலுல பாத்தியா, சொல்லி வச்ச மாதிரி அடிச்சானுங்க. இந்த ஊர்ல உன்னை எதிர்த்தா கடை நடத்த முடியாதுன்னு தெரிஞ்சோம் இப்படி பண்ணிட்டானுங்கல்ல. இல்லக்கா, அவனுங்க என்கிட்ட சொன்ன மாதிரி சொந்தக்கார பொண்ணை கல்யாணம் பண்ணதான் தயாரா இருந்தானுங்க. நாம வளர்த்தது சரியில்லை. அங்க போய் சண்டை போட்டு போலீஸுக்கு போயிடுவேன்னு மிரட்டி கல்யாணம் பண்ணிருக்கேன். எல்லாம் நான் விசாரிச்சிட்டேன். என்கிட்டயே அவ்வளோ பேசினால மண்டபத்துக்கு போய் அவங்கள சும்மா விட்டுருப்பாளா? நான் பொண்ணை சரியா வளர்க்கல. கலை எப்படி இருக்கா? காலையில இருந்து பச்சை தண்ணி கூட குடிக்காம கிடக்குறேன். அடுத்து என்ன செய்யலான்னு இருக்க? விட மாட்டேங்கா, ஒரு பயலையும் விட மாட்டேன். குடும்பம் மொத்தத்தையும் இல்லாம பண்ணிடுறேன். நாளையில இருந்து குன்னக்குடியில பாண்டியன் ஸ்டோர்ஸ் இருக்காதுக்கா, இருக்காது. இப்பவே அம்புட்டு போன் வருது. மகளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு சொல்லவே இல்லையேன்னு கேக்குறானுங்க. எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டே தான் கேக்குறானுங்க. போன் அடிச்சாலே பத்திக்கிட்டு வருது. சங்க தலைவரா இனிமே நான் தலை நிமிர்ந்து நிக்க முடியுமா? விடக்கூடாதுக்கா, விடக்கூடாது. இந்த ஜனார்தனை யாருன்னு காட்டு. வேணாண்டா தம்பி, கொஞ்சம் பொறுமையா இருப்போம். பொறுமையா இருக்கணுமா? நீயாக்கா சொல்றாத? அந்த வீட்டுல இருந்து பொண்ணு கேட்டு வந்தப்ப அடிச்சு அனுப்பின ஆள் தானே நீ? அது 4 செவத்துக்குள்ள நம்ம வீட்டுல நடந்தது, வெளியே தெரியாது. ஆனா நீ சொல்றது அப்படி இல்லடா. நாம அந்த மளிகை கடையில கைய வச்சாலோ அந்த குடும்பத்தை தொந்தரவு பண்ணாலோ ஊர் முழுக்க தெரிஞ்சு போயிரும். தெரியட்டோங்கிற? தெரியட்டும். அடையாடுற அவன் பூத்தி கட்டி பேசிக்கிட்டு. அக்கா அரசியல்ல இருக்கேன். எப்ப கோவப்படணும்னு தெரிஞ்ச மாதிரி எப்ப கோவப்படக்கூடாதுன்னு தெரிஞ்சு வச்சிருக்கணும். எலெக்ஷன் வருது. இந்த முறை இந்த தொகுதியில உனக்கு சீட்டு கேட்கலாம் நினைச்சிருக்கேன். நீ நிக்க போற, இல்லனா நான் தான் நிக்க போறேன். இப்ப போய் எதுவும் தப்பா செஞ்சிடக்கூடாது ஜனா. அப்படியே விட சொல்றியாக்கா? இந்த ஊர்ல என்ன கேனைய நினைக்க மாட்டேன். அப்படி இல்லடா, அது இந்த ஊர்ல உனக்குன்னு ஒரு பேர் இருக்கிற மாதிரி அவனுக்கும் ஒரு பேர் இருக்குது. அவன் குடும்பத்துக்குன்னு ஒரு மரியாதை இருக்குதுப்பா. நீ பாட்டுக்கு அவனை போய் அடிச்சேன்னு வச்சுக்க, அது நம்ம அரசியலுக்கு தான் சிக்கலை கொண்டு வரும். அதுக்கு பதிலா கண்டுக்காம விட்டேன்னு வச்சுக்க, அது நம்ம பக்கம் தான் சாதகமா இருக்கும். ஜனார்தனை எவ்வளவு பெருந்தன்மையா விட்டு கொடுத்துருக்கான் பாருன்னு 4 பேர் பேசுவாங்க. அந்த 4 பேர் யாரு? 4 ஓட்டு. என்னடா நம்ம பொண்ணை பறி கொடுத்துட்டு நிக்கிறோம், இவ ஓட்ட பத்தி பேசுறாளேன்னு தோணும். நான் அவனுங்களை சும்மா விட சொல்லல. நாம அந்த குடும்பத்தை நேரடியா அடிக்க கூடாது. அடிக்கிறோன்னு தெரியாம அடிக்கணும். அண்ணன் தம்பிங்கெல்லாம் ஒத்துமையா இருக்கோம்னு தானே ஊருக்குள்ள திரியறானுவ, அதை இல்லாம ஆக்கணும். அவனுங்க ஒத்துமையை உடைச்சு நம்ம பிள்ளைய அங்கிருந்து தூக்கிட்டு வரணும். பொறுமையா இருக்கணும்டா, அவசரப்படக்கூடாது. நான் சொல்றத மட்டும் கேடு, எல்லாம் சரியா வரும். கொஞ்சம் விட்டு பிடிச்சுதான் அடிக்கணும் தம்பி. ஜீவா, ஜீவா,
இப்படியே போனா ஏதோ ஜீவா நம்மள பிடிக்காம கல்யாணம் பண்ணிக்கிட்ட மாதிரி ஆயிடும். அப்புறம் இந்த கும்பல் நம்மளை கண்டுக்கவே மாட்டாங்க. ஜீவாவும் நானும் எவ்வளோ க்ளோஸா இருக்கோம். ஜீவாக்கு நான் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு தெரிஞ்சாதான் எனக்கு இங்க மரியாதை கிடைக்கும். நைட் நான் அப்செட் ஆகி புலம்புனதெல்லாம் எங்களுக்குள்ளதான் இருக்கணும், மற்றவங்களுக்கு தெரியவே கூடாது. ஜீவா, ஜீவா, ஏய், நீ ராத்திரிலேருந்து எதுவுமே சாப்பிடலம்மா, ஏதாவது சாப்பிட்றியா? நான் சொல்றத கேளு, இப்படி அடம் பிடிக்காத. முல்ல, நான் எக்ஸ்கியூஸ் மீ. இங்க பாத்ரூம் எங்க இருக்கு? அது பின்னாடி இருக்கு. நேத்து யூஸ் பண்ணிய அதான் ஒண்ணுதான் இருக்கா? ஆமா, இங்க ஒண்ணுதான் இருக்கு. இத்தனை பேருக்கு ஒண்ணுதானா? பேஸ்ட், பிரஷ், டவல் எல்லாம் பாத்ரூம்ல எடுத்து வச்சிருக்கேன். நீ போய் சீக்கிரம் குளிச்சுட்டு வா. சோப் இல்லையா? அதுவும் தான் எடுத்து வச்சிருக்கேன். நீ என்ன சோப்பு போடுவேன்னு எனக்கு தெரியல. இங்க நாங்க எல்லாரும் போடுற சோப்பு புதுசுதான் எடுத்து வச்சிருக்கேன். தேங்க்ஸ்.
இதெல்லாம் தானே பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்க. சந்தோஷமா பாருங்க. முல்லை